உலகின் மிக நீண்ட கடற்கரையான மெரினாவில் 400 அடி நீளம் 4 அடி அகலத்தில் பதிக்கப்பட்ட திருக்குறளின் பதிப்பு வெளியிடப்பட்டது. 14,000 சொற்கள் 42,194 எழுத்துக்கள் கொண்ட திருக்குறளின் மொத்த பதிப்பையும் அனைவரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் தொடங்கப்பட்ட இச்சாதனையை தமிழர் பண்பாட்டு நடுவம் மற்றும் தமிழ் ஆன்றோர் அவையினரால் அரங்கேற்றப்பட்டது. அதாவது திருக்குறளை இந்தியாவின் தேசிய நூலாக ஆக்க வேண்டும், திருக்குறளை எல்லா பள்ளிகளிலும் ஒரு பாடமாக கற்பித்தல் வேண்டும், திருவள்ளுவருக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சிலை எழுப்ப வேண்டும், திருவள்ளுவருக்கு அஞ்சல் தலை, நாணயங்கள் முதலியவற்றில் முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும். முதலாம் அதிகாரமான கடவுள் வாழ்த்தில் தொடங்கி 133வது அதிகாரமான ஊடல் உவகை வரை அச்சிடப்பட்ட இப்பதிப்பை திருவள்ளுவர் நாளை முன்னிட்டு வெளியிடுகின்றனர். உலகில் இதுவரை எழுதப்பட்ட மிகச்சிறந்த நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழர்கள் இன்று வரை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதே வருத்தமான உண்மை. ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.